ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. இன்னைக்கு நம்ம சங்கரோட கேம் சேஞ்சர் மூவி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே, நம்ம கேம் சேஞ்சரோட ரிவ்யூ வந்து குயிக்கா பண்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்ப்போம். படத்தோட பாசிட்டிவ் மட்டும் பேச போறோம். இப்போ அவன் படத்தோட அவன் correct பாசிட்டிவ் தான். எடுத்தீங்கன்னா தமனோட மியூசிக். அந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா பிஜிஎமும் சரி, சாங்கும் சரி தெரிய கொடுத்துருக்காரு தமன்னு. பயங்கர ரிச்சா இருக்கு ஆக்சுவலா அந்த மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்கு. ஏதோ சங்கர் படம் தான் மேக்ஸிமம் ஏ ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நான் போய் தியேட்டர்ல உட்காந்து படம் முழுக்க பார்க்கும்போது கூட எனக்கு ஏ ரஹ்மான் மியூசிக் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வேலை வந்து சங்கர் வந்து தமிழ்ல இருந்து வாங்கியிருக்காரு. மியூசிக் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவா. செகண்ட் வந்து பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு பிளாஷ்பேக் ஒரு சீன் வரும். ஒரு 20 நிமிஷத்தோட சீனு. எனக்கு தெரிஞ்சு படத்தோட கருவியே அதுதான் நினைக்கிறேன். அந்த ஒரு 20 நிமிஷம் சீன் வந்து பழைய சங்கர் படம் மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பிளாஷ்பேக் இருக்குமோ ஒரு படத்துல, அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் இருக்கு படத்துல. அந்த ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம படத்தை வந்து எங்கேஜே வச்சு முடியும். நானும் ஃபீல் பண்ணேன், அந்த சீனை நானும் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா அதான் 3 மணி நேரம் படத்துல அந்த 20 நிமிஷம் சீன் தான் நம்ம தியேட்டர்ல எங்கேஜே வச்சிருச்சு ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராம் சரனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆக்சுவலா ஒரு 3 கெட்டப் நிறைய தாடி எடுத்து ஐஏஎஸ் வராரு, ஐபிஎஸ் வராரு, காலேஜ் ஸ்டூடெண்டா வராரு. அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் சீன்ல ஒரு அரசியல் அந்த ஒரு கேரக்டர்ல வராரு. சோ எல்லா கேரக்டரும் பார்த்தா பயங்கர எங்கேஜா தான் இருக்கு. ஆனா எனக்கு மைண்டுக்கு போகுதுன்னா, சரி இந்த ஒரு படத்தை ரஜினி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். இந்த ஸ்வாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி படம் மாதிரி எனக்கு அங்கதான் போகுது மைண்டு. ஒரு முதல்வன் படம் மாதிரி, சிவாஜி படம் இல்ல மாதிரி. ஒண்ணு என்னன்னா, நம்ம ஒரு மாசு சீனுன்னும் போது நம்ம ஞாபகத்துக்கு வருது டக்குன்னு சூப்பர் ஸ்டார் தான் வருவாரு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால கண்டிப்பா அங்கதான் போவோம். இந்த படத்துல வர ஸ்வாகு இந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் பண்ணாதான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆப்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல திங்க் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு படம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலா ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறதா இருந்தது சரி, சினிமோட்டோகிராஃபி எல்லாம் ஒரு ஸ்கிரீன் விட்டு கொஞ்சம் கூட நம்ம திரும்ப முடியல. அவ்வளோ கிறிஸ்டலா இருக்கு சினிமோட்டோகிராஃபியும் சரி. ஸ்கிரீன் பிளே ஒண்ணுமே இல்லை, பட் சினிமோட்டோகிராஃபி வெறித்தனமா இருந்துச்சு. ரொம்ப ரிச்சா இருந்துச்சு படம் முழுக்க. சும்மா ஒரு படத்துல அவுட் ஆஃப் போகஸ்ட் ஒரு சீனை பார்த்தா கூட அதுவும் கிராண்டா தான் இருக்கு. சும்மா கிராண்டா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜ்ஜேஸ்வரியோட ஆக்டிங். ஆக்சுவலா இப்ப எஜ்ஜேஸ்வரி எல்லாம் எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமே தேவைப்படாது, அவர் ஆக்டிங் தான் பிரம்மாண்டம். நீங்க சும்மா எஜ்ஜேஸ்வரி பின்னாடி ஒரு 10 அடிகளை கொண்டு வந்துதான் ஹீரோ மிரட்டலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வாய்ஸ் அடி கத்துனாலே அவர் அங்கேயே முடிஞ்சிரும். நம்ம அந்த பிரம்மாண்டத்தை பாத்துடலாம். பட் சங்கர் வந்து அது பிரம்மாண்டத்தை ஆட் பண்ணிட்டு எட்ஜஸ் கிட்ட இன்னும் கூட நிறைய வாங்கிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சாட்டர்டேன்னு ஒரு படம் வந்துச்சு, நான் இது பெரிய பட்ஜெட் படம் இல்ல. அந்த படத்துல அவரோட ஆக்டிங் வெறித்தனமா இருக்கும். நிறைய எஜ்ஜேஸ்வரி ஆக்டிங் எல்லாம் பாத்துருவோம் நம்ம. சோ இன்னும் கொஞ்சம் எஜ்ஜேஸ்வரி இருந்து கொஞ்சம் சும்மா பிசிக்கெல்லாம் தேவையில்ல, ரொம்ப நார்மலாவே ஆக்டிங் எல்லாம் வரும். இந்த இடத்துல அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருக்கலாம் ரோல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அடுத்து வந்தீங்கன்னா அஞ்சலியோட ஆக்டிங். நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கில் படத்துலாம் அஞ்சலியெல்லாம் நம்ம பாத்துருக்கவே மாட்டோம். ஏதோ சின்ன சின்ன ரோலா இந்த சின்ன சின்ன படத்தை வச்சிருந்தாங்க. பட் அஞ்சலி வர அந்த பிளாஷ்பேக் 20 நிமிஷத்துல வந்து வேற மாதிரி ஆக்டிங். இல்ல என்ன படம் ஃபுல்லா வெறும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கே, ஒரு நெகட்டிவ்ன்ற ஒரு தாட்டே இல்லையே என்ன? எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நெகட்டிவ்ன்ற மாதிரி. சங்கர் படம் தான் கொஞ்சம் என்னால ஏத்துக்க முடியல ஒரு நெகட்டிவ் சொல்ற மாதிரி. ஆனா படம் முழுக்க நெகட்டிவ் சொல்றது ஏகப்பட்டதா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸ் எல்லாம் சரியான தீனின்னு நினைக்கிறேன் அந்த படம். ஆக்சுவலா இந்த படம் எப்படி இருக்குன்னா சங்கர் படம் தான், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா அது கிராண்டு, அந்த விஷயமும் சரி. சில சீன் எல்லாம் பார்க்கும்போது முதல்வன் மாதிரி இருந்துச்சு, சிவாஜி மாதிரி இருந்துச்சு. மொத்த சங்கர் பிலிமே இன்னும் வந்து அவர் மொத்தமா தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு இறக்கிருக்காருன்னு சொல்லலாம். பட் இது ஒரு சங்கர் படமா தான் இருக்கு தவிர ஒரு சங்கர் ஒரு கம்பேக் படமா இதை வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா ஆனா இந்தியன் டூவோட பெட்டர். இந்தியன் டூல வந்து நம்ம நிறைய கிரிஞ்சி சென்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். பட் இங்க அந்த மாதிரி கிரிஞ்சி சென்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ரசிகமா தான் இருந்துச்சு. இந்த ஹீரோனி போர்ஷன் வந்து படத்துல ஏதோ ஒரு இம்பாக்ட் ரோல் மாதிரி பாலிவுட்ல இருந்து தூக்கி இறக்கி வச்சாங்க. அது மார்க்கெட்டுக்கு இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு நீ பாலிவுட் இண்டஸ்ட்ரி அந்த ஒரு மார்க்கெட்டுக்காக. இல்ல அவரு பிரம்மாண்ட டைரக்டர்னும் போது இந்த மாதிரி சில வேலை எல்லாம் இல்ல இல்ல அவங்களுக்கு ஹீரோனியும் சும்மா எல்லாம் உள்ள அவங்க 5 பாட்டு ஆடு வச்சிருக்காங்கன்னா 5 பாட்டோட பிரம்மாண்டத்துக்கு எல்லாம் அந்த பாட்டுக்கே அவங்களுக்கு சேலரி கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சொன்னாங்கல்ல 70 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சாங்க்கு மட்டும். ஆனா என்ன ஒரு நெகட்டிவ்னா 75 கோடி கொடுத்து பாட்டு எடுத்ததா சொன்னாங்க. ஆனா படத்துல வந்து ஒரு பாட்டு மொத்தமா கட் பண்ணிட்டாங்க.
நினைச்சு அவன் 5 கோடியில் படம் எடுத்துட்டு போறான். இல்ல நீ அப்படி பார்க்க போனா சிவாஜி படத்துல அந்த சிவாஜி சாரி மன்னிச்சிருங்க, எந்திரன் படத்துல லாஸ்ட் பாட்டுக்காகவே அவ்வளவு செலவு பண்ணிட்டு லாஸ்ட் டைட்டில் கார்டுல வச்சிருப்பாங்க சாங். அதெல்லாம் என்ன சொல்றது நம்ம? அது டைட்டில் இல்லாத வச்சாங்க. இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல அவ்வளவு செலவு பண்ணி பாட்டு எடுத்துட்டு பாட்டு இப்ப அந்த பாட்டு வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு நியூஸ்லாந்து ஒரு பாட்டு எடுத்தாங்க, ஐநா ஐநான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குல்ல, அது அந்த பாட்டு வரல. லாஜிக்கலா சீன் ஏகப்பட்டதா இருந்துச்சு. ஒரு ஃபிளைட்ல வந்து கத்தி எடுத்து வந்து இறக்குறதெல்லாம் இன்னும் நம்ம எத்தனை காலத்துக்கு மாசான சீன் நினைச்சு பாத்துருக்கோம்னு தெரியல. அந்த மாதிரி சீன் எல்லாம் இல்ல இருந்துச்சு. நம்ம உனக்கு பிடிக்காமல இருக்கலாம், பட் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி கம்பல்சரி வச்சாதான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல அவங்களும் என்ன ஓரளவுக்குதான் அதுக்கு மேல எல்லாம் பண்ணா அவங்களும் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சாங்ஸ் ஆனா பிரம்மாண்டமா சாங்ஸ்ல என்னதான் படம் பார்க்கும்போது அவரு அந்த சங்கர் போது நீ ஒரு ஹாலிவுட்ல போயிட்டு சாங் இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. அவரு சாங்ல பிரம்மாண்டம் இருக்கும். இல்ல பிரம்மாண்டா இவர் என்ன பண்ண போறாரு? ரோடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்க போறாரு, இல்ல சவுருக்குள்ள வீடு வீடா கட்டி பெயிண்ட். இதுதான் பிரம்மாண்டம். ஆனா அது ஒரு பாட்டுலாம் ஒரு வெறித்தனமான ஒரு விஷுவல். படம் பாக்குறதுக்கு நான் ஏதோ ஆழத்துல உழுந்துடணும், குழிக்குள்ள உழுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து சாங்கு செம்மையா இருந்துச்சு சாங்கு. அதுக்கப்புறம் படத்துல வந்து டூரேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து இது நான் கமர்ஷியலா படம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் உள்ள ஃபைட்டு சாங்கு இதெல்லாம் தேவையில்லாம உள்ள வச்ச மாதிரி இருந்துச்சு. இது எதுவுமே இல்லாம டைரக்டா போயிட்டுக்கலாம். அழகா இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவின்னு சொல்லி போயிட்டு படம் இன்னும் கிழிச்சா ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா படம் சத்தியமா சொல்றேன் சங்கர் ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும். அவர் இன்னும் அவுடேட்டட் ஆகல, கரண்ட்ல தான் இருக்காருன்ற மாதிரி இருந்திருக்கும். இன்ட்ரோலுக்குள்ளா ஓடுது படம். என்னடா படம் ஓடிட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இன்ட்ரோல முன்னாடி லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் கதை. அந்த ஒரு லைனுக்காக தான் இன்ட்ரோல ஒரு 1.5 மணி நேரம் படம் ஓடிட்டு இருக்குது இன்ட்ரோல் வரைக்கும். அது இன்ட்ரோல் லைன் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அங்க இருந்து செகண்ட் ஹாஃப் ஒரு எங்கேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனது உடனே ஒரு பிளாஷ் ஆஃப் வந்ததுடனே படம் ஓகே சீட்ல உட்காடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் லேகுன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டாங்க. எவ்வளவு வராது சொல்லு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் போஸ்டும் பெரிய பெரிய போஸ்ட் ஃபுல்லா சங்கர் படத்துல வந்து வச்சு ராம்சரன் செஞ்சுட்டாரா இல்ல ராம்சரன் இவரை செஞ்சுட்டாரான்னு தெரியல. 2 பேரும் மாத்தி மாத்தி தான் செஞ்சிருப்பாங்க மாட்டது. தேர்தல் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ எல்லாம் படிச்சு வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரூல்ஸ் ஏத்த மாதிரி சினிமாவை செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்க நார்மலா இருக்கிற கவர்மெண்ட்லயே அந்த ரூல்ஸ் எல்லாம் ரன் ஆகுதான்னு தெரியல. நீ இவ்வளோ வருத்தப்பட்ட, எனக்கு எஸ்ஜே சூர்யா கிட்ட இருந்து ஒரு நல்ல அவுட்புட் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா ரொம்ப நான் மிஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல நீங்க அவரெல்லாம் இந்த மூவிலன்னா அடுத்த மூவில கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரா? அவர்கிட்ட எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது. அவர்கிட்ட எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. நடிப்பு அசுரம்னா சும்மாவா என்ன எல்லாம் கேட்டா நான் அவர்கிட்ட இருந்து இன்னும் வாங்கியிருக்கலாம். இல்ல இந்த படத்துல கூட நீங்க ஏதாவது கொஞ்சமா சில சீன்ல எல்லாம் உட்காரும் போது அவருக்காகவே உட்கார மாதிரி எல்லாம் சீன் நிறைய இருக்கு. மொத்தமா அவர்கிட்ட இருந்து அவுட்புட் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேவா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் கிராண்டாவோ இல்ல பயங்கரமா இருந்திருக்கலாம். எனக்கு பத்தல. ஆமா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் அவர்கிட்ட இருந்து இருந்திருக்கணும். பட் ஆனா ராம்சரனுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவருக்கே ஒரு தனி ஸ்டைலு. ஓவராலா அந்த படம் எதுக்கு பார்க்கலாம்னா படம் பார்க்கலாம். நீ கொடுக்குற 150 ரூபாவோ இல்ல 200 ரூபா டிக்கெட்டுக்கு 100% வருது. ஏன்னா ஒரு 4 சாங் வரப்போகுது, அதுக்கு ஒரு கிராண்டா இருக்கும். தியேட்டர்ல இது உக்காந்தீங்கன்னா எல்லாமே ரிச்சா தான் இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்க்கும்போது படம் முழுக்க ரிச்சா தான் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரியா ஒரு நல்ல ஃபீலா தான் இருக்கு. ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்த்து போக முடியாது. ஸ்டோரி இருக்கு, ஒன்லைன்ல தான் இருக்கு. அது நீங்க படம் முழுக்க ஸ்டோரி வச்சு படம் ரன் ஆகணும்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த 3.5 மணி நேரத்துல அந்த ஒரு 20-25 நிமிஷம் படம் ஸ்டோரியா இருக்கு. நம்ம சீட்ல உட்காந்து என்னடா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்க தவிர மத்தபடி ஒரு பழைய இந்த சிவாஜி மாதிரியோ இல்ல முதல்வன் மாதிரியோ படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எந்த வரைக்கும் விறுவிறுப்பா போகுன்ற மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம் இந்த மாதிரி சங்கரை பத்தி எல்லாம் பேசிருக்கோம். பிரம்மாண்ட டைரக்டருடைய நிலைமை எப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனு. பட் ஆனா மீண்டு வருவாருன்னு இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா அதே சங்கரா தான் இருக்காருன்ற மாதிரி ரிவ்யூஸும் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம எம்ஜி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.